தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வரதராஜபுரம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவே உடைந்து சேதமாகி உடைந்து சின்னாபின்னமாகி கிடக்கின்றன. கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த மாவட்டத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டபுரம் அந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய வரதராஜபுரம் ஊராட்சியில 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உடைந்து சேதமாகி இருக்கின்றது. குறிப்பாக இங்கு ஏற்பட்ட அந்த மழை வெள்ளத்தின் காரணமாக வீடுகளிலே கிட்டத்தட்ட 5 அடியிலிருந்து 6 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்திருக்கின்றது. பல இடங்களில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. ஆனால் இந்த வரதராஜபுரம் பகுதியை பொறுத்தவரையில் குடியிருப்புகள் முழுவதுமே மழை நீரில் மூழ்கி இருந்திருக்கின்றது. அதாவது இந்த வீடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளதான் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. இந்த மக்கள் 4 நாட்களாக அருகில் இருக்கக்கூடிய மாடி வீடுகளிலும் அரசு பள்ளிகள் போன்ற மேடான இடங்களில் தான் தங்கி இருந்திருக்கிறார்கள். மழை நீரில் ஊறி ஊறி இந்த கல் வீடுகள்லாம் பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்து அந்த வீட்டில் இருந்த எந்த பொருளுமே எடுக்க முடியாத அளவிற்கு வீட்டில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த ஃபேன் கூட பாத்தீங்கன்னா அந்த வீட்டில இருந்து அப்படியே சீலிங்ல இருந்து அப்படியே கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால பார்க்க முடிகின்றது. இந்த ஃபேன் மட்டும் இல்லாம உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது, கிரைண்டர் இருக்கின்றது, மிக்சி இருக்கின்றது, அதே போல இவர்களுடைய துணிமணிகள் எல்லாம் இருக்கின்றது, குழந்தைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகங்கள் இருக்கின்றது. அவை எதையுமே அவர்களால் எடுக்க முடியவில்லை. என்று சொன்னால் மழை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் வரும். அதாவது ஒரு 1 அடி அல்லது 1.5 அடி உயரத்திற்கு வீட்டுக்குள் வந்தால் வரலாம். எனவே நாம் உயர்த்தி வைத்து விட்டோம், 2 அடியிலே அலமாரியிலே அல்லது வீட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபிலே வைத்து விட்டோம் என்று நம்பிக்கையிலே மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்த காரணத்தினாலே அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது. முழுவதுமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மின்சார உயர்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே இங்கு அந்த மின்சாரம் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை தற்போது மாலை 6:30 மணி. இப்போது வரை இந்த கிராமங்களுக்கு மின்சார வசதி தரப்படவில்லை. ஏனென்றால் இன்றைய தினம்தான் தண்ணீரே முழுமையாக வடிந்திருக்கின்றது. இன்னும் சில வீடுகளிலும் குடியிருப்புகளை சூழ்ந்தும் வெள்ள நீர் இருக்கக்கூடிய காரணத்தால் மின்சாரம் வழங்க முடியாத சூழல் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு வீடுமே கீழே விழுந்திருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவர் சேதமாகி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த மின்சாரம் வழங்குவதற்கான மின் இணைப்பு மீட்டர், அந்த பல்பு, அந்த ஒயர் போன்றவை எல்லாம் கூட முழுமையாக துண்டிக்கப்பட்டு இணைப்பு கட்டாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. வரதராஜபுரம் ஊராட்சி என்பது ஒரு பெரிய ஊராட்சி. அந்த ஊராட்சிக்கு கீழே 8 கிராமங்கள் இருக்கின்றது. இந்த 8 கிராமங்களிலுமே வீடுகள் விழுந்திருக்கின்றது. இந்த வீடுகளுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் செல்ல செல்ல ஒவ்வொரு வீதிகளிலுமே குறைந்தது 4 வீடுகள் 5 வீடுகள் விழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் துக்கமான அவர்கள் துயரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் வரதராஜபுரம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் வீட்டில் ஒரு பொருள் 2 பொருள் போனது என்று சொன்னால் மீண்டு வர முடியும். வீடே போய்விட்டது என்று சொன்னால் எப்படி எங்களால் மீண்டு வர முடியும் என்று மக்கள் கடும் துயரத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். வீடுகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் நாசமாகி இருக்கக்கூடிய நிலையில வீட்டினுடைய உரிமையாளர் இருக்கின்றார். அவருடைய அந்த நிலைமை என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கின்றது. மழை வருதுன்னு நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இடிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஓட்டு வீடுக்கார போயிட்டோம். அந்த வீட்டுல போய் இருக்க போயிட்டோம். எங்க வீடு இப்படி ஆயிடுச்சு. நாங்க குத்து விளக்கு, பிரிட்ஜி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே போயிட்டு மூடிட்டு இருந்தா. அரிசி மூடமாலையா உள்ள வச்சிருந்தோம். மொத்தமா குத்தி வச்சிருப்போம். அந்த அரிசி சாப்பிட கூட அரிசி கிடையாது. எல்லாம் போயிட்டு நாங்க என்ன பண்ணுது? இவ்வளவு கஷ்டத்துல நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கோம். எங்க விவசாயத்துல கொண்டு போட்டு லட்சக்கணக்கில் போட்டு விவசாயமும் போயிட்டு 40,000 ரூபாய்க்கு மூட வாங்கி அடிக்க வச்சிருந்தா இவ்வளவு தண்ணியில அவ்வளவு கரைஞ்சு போயிட்டு ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது. நாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் என்று சொன்னால் 2 பொருள் என்று சொன்னால் மீண்டு வர முடியும். மொத்தமாக வீடே சரிந்து கீழே விழுந்திருக்கின்றது. வரதராஜபுரம் ஊராட்சியை பொறுத்தவரையிலே 100க்கும் மேற்பட்ட வீடுகளுடைய நிலை இப்படியாகத்தான் இருக்கின்றது. அரசு எங்களுக்கு பெரிய அளவிலே உதவ வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.